எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால், இந்த காலப்பகுதி மழை பெய்ய காலப்பகுதியில் எல்லா இடங்களும் வெள்ளப்பெருக்கு. உண்மையிலே ஒரு வலுவலந்துறை தாங்கும் என்ற அமைப்பில் இருக்குது சந்திரபாலையா திடீரென்று அப்படின்னு போல் எடுத்து உங்களுடைய ஊர் நிலப்பாடு என்னென்னு சொல்லி கேட்டுருந்தது. அந்த வகையில் நான் இப்போ தான் கஷ்டம் எல்லாரும் பாதைகளோட இங்கே இருக்கு, தொழிலுக்கு போகாமல் இருக்கிறாங்க. சில விதவைகள் வயது மனாக்கெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. சாப்பாடு கொஞ்சம் வசதி இல்லாமல் குறையில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல. இப்போ தான் என்ன செய்யறதுன்னு சொன்னால் அதை கேட்டுட்டு இப்போ அங்கே பனிக்காலமெல்லாம் பனி கொட்டுறது, வேலைக்கும் போயிடலாம் இல்லைமையாம். அந்த வகையிலையும் அவர் சக நண்பர்களுடன் வீடு வீடாக போய் சேர்ந்து ஒரு ஆள்கிட்ட 50 ரூபா 100 ரூபா தங்கத்தை காசை கலெக்ட் பண்ணி இப்போ மட்டக்களப்பு, வவுனியா, யாழ்ப்பாணம் எல்லா இடங்களும் நம்பாறை, ரெங்கமணி எல்லா இடத்தையும் சேர்த்து வராது. அந்த வகையில் இந்தியாவிலையும் ஒரு 30 குடும்பத்தை கொடுக்குறதுக்கு காசு அனுப்பியிருந்தவர். அந்த காசு தான் இப்போ இந்த பொருட்களை வாங்கி பொங்கலுக்கு தாரம். உண்மையிலே அந்த சந்திரவலையா இவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு அங்கே வீடு வீடாக போய் சேர்த்து அவரை காசு அனுப்பி எல்லா இடங்களும் கொடுக்குறாரு. அந்த வகையில் என் சார்பில் உங்கள் சார்பிலுமா இருக்கு நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு அப்போது 6 ஜனவரி மாதம் அவங்க இந்த அமைப்போட ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. அந்த ப்ரோக்ராமை நிப்பாட்டிட்டு தான் இந்த உதவி திட்டத்தை செய்கிறாங்க. எனக்கு நாங்கள் பசியில் இருக்கக்கூட அந்த ப்ரோக்ராம் முக்கியம் இல்லைன்ற அடிப்படையாக உண்மையில் அவருக்கு நாங்கள் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.